ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லிங்க்டின்ல ஜாப் எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் மிஸ் பண்ணுற இடமே லிங்க்டின்ல நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் பேனரையும் கரெக்டாக வைக்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்களுமே கூட இப்போ உங்களோட லிங்க்டின் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா பேனருக்கு போதில், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு மேலே இருக்க அந்த பேனரில் சும்மா கூகுளில் இருந்தோ இல்லை எங்கே இருந்தால் டவுன்லோட் பண்ணி சும்மா நம்ம வாட்ஸ்அப்பில் வால்பேப்பர் வைக்கிற மாதிரி ஸ்டைலாக ஒரு ஃபோட்டோ வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி ஒரு பேனர் வைக்கணும், எப்படி ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டீங்கனாலுமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எதனால உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் பேனரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் லிங்க்டின்ல அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஹெச்ஆர் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்லா கண்ணில் தென்படுறதே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் பேனர்னா அதை வச்சு தான் நீங்கள் யார் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இடப்படுவாங்க. இன்னும் ஹெச்ஆருக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, லைக் ஹெச்ஆருக்கு தேவைப்படுனா அது நீங்கள் ஈஸியாக கொடுத்தீங்கன்னா அவங்களும் டக்குன்னு ப்ராசஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஒரு நாளைக்கு நாங்கள் 100கணக்கான கேண்டிடேட்ஸை பார்க்குறோம். ஸோ அதில் நீங்கள் யூனிக்யூவாகவும் இருக்கணும், ப்ளஸ் உங்களை டக்குன்னு ப்ராசஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கணும்னா நீங்கள் உங்களோட பேனரையும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் செம்மையாக வச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என் ப்ரொஃபைலே கூட பாருங்கள். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ பேனர் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி எடிட்டராக வச்சிருக்கோம். பட் பேனர் அப்படிங்கிறது நான் என்னோட கஸ்டமைசேஷனுக்காக நான் அப்படி வச்சிருக்கேன். பட் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் வேறு மாதிரி வச்சிருக்கணும். அதை எப்படி எடிட் பண்ணுங்கிறத கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ நீங்களே பாருங்கள், டக்குன்னு வந்து பார்த்தோன்னா உங்களை எது அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த பேனர் தான் அட்ராக்ட் பண்ணும். பேனர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே எழுதுன மாதிரி. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் ஃப்ரீயாக எடிட் பண்ணலாம், ஈஸியாக டிசைன் பண்ணலாம்னா கேன்வாவில் பண்ண முடியும். canva.com அப்படின்னு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மேலே கூட இந்த வெப்சைட்டோட பேரும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே பண்ண முடியும், நீங்கள் எந்த ஒரு பெய்டு வெர்ஷனும் கிடையாது. இந்த இடத்துல கிரியேட்டர் டிசைன் அப்படின்னு சொல்லி டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட்டர் டிசைன் கொடுத்துட்டு ஸோ இதில் லிங்க்டின் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த லிங்க்டின் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவில் என்ன சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் டெம்ப்ளேட், அதாவது அந்த லென்த் எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக அதுவே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் காட்டும். ஸோ அதில் நீங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைனில் டிசைன் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, லிங்க்டினோட பேனரில் ஒரு கூகுள் ஃபோட்டோ வைக்கிறது வேலைக்கே ஆகாது. ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை வைக்கணும். என்னென்ன இன்ஃபர்மேஷனை உள்ளே கொடுக்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேனரில் இருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை தூக்கிடுங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா லிங்க்டின்ல ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ காட்டும், பேனர்லேயே வச்சிங்கன்னா அதை மறைச்சிடும். நான் ஜஸ்ட் கிரியேஷன் சைடில் இருக்கனால வச்சிருக்கேன். பட் நீங்கள் அதுவும் இந்த சைடில் மெயின்லி ஃபோட்டோ வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் வைக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஓகே, பேனரில் ஃபோட்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கே கீழே இருக்க இந்த சின்ன விஷயம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் மேலே இங்கே கொடுக்கணும்னா, நீங்கள் என்ன ரோலுக்கு ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கணும். உங்கள் நேம் கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நேமும் ஆல்ரெடி உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கீழே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு கொடுக்குறது தான் இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்டில் நான் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு என்னென்ன தெரியுங்கிறத ஒரு 2 லைன் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அது ஸ்ட்ராங்காக கொடுத்துக்குங்க, மெயினாகவே பெரிய ஃபாண்ட்டில். அடுத்த செகண்ட் திங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படிங்கிறதுல ஒரு 2 லைன் எழுதுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்மேட் ஒரு சென்டென்ஸை எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எடிட் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். எஸ், ஸோ இந்த மாதிரி நான் சென்டென்ஸை ரெடி பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, டேட்டா சயின்ஸ் என்ஜினியர்ஸ் வித் ப்ரொஃபஷனல் இன் SQL, பவர் பிஐ, டேப்லியூ, பைத்தான், ஆர் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸல். எனக்கு இது எல்லாமே தெரியும், நான் டேட்டா அனலிஸ்ட்டில் இது எல்லாமே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு டேட்டா அனலிஸ்ட் ரோலில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் டீட்டெயில்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்ஆர் வந்து என் ப்ரொஃபைலை பார்க்குறாங்கனாவே பார்த்தோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே என் பேரை பார்த்து நான் என்னோட நேம் என்னன்னு தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் பேனரில் நான் என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறேன், அதில் எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்து ஃபஸ்ட்டு ரோல், அடுத்தது இந்த ஸ்கில் செட் வைங்க. அடுத்த தேட என்ன பார்க்கணும்னா ஹெச்ஆர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஐகான்ஸ் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு எனக்கு என்னென்ன இங்கே தெரியும் நான் போட்டிருக்கணும் அதுலேருந்து எடுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து SQL அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த எலமெண்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா SQL அப்படின்னு டைப் பண்ணனா SQL பேஸ் பண்ண இமேஜஸ் நிறைய வரும். ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே வந்துடும். அதை நான் ட்ராக் பண்ணி
இங்கே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் பவர் பிஐ அப்படிங்கிறத போட்டு இப்போ நான் சர்ச் பண்ணேன்னா பவர் பிஐ ரிலேட்டடாக என்னென்ன விஷயம் இருக்கோ அது வரும். ஸோ பவர் பிஐ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் ஆகி வரல. ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு போகிறேன். பைத்தான் டேப்லியூ அண்ட் பைத்தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் லோகோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்கனால பைத்தான்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ எலமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது இப்போ நான் இந்த இடத்துல கீழே கொண்டாந்து இங்கே வச்சுட்டு சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல எல்லாமே பிகாஸ் இந்த இடத்துல எல்லாமே ஈக்குவல் ஆஃப் சைஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எக்ஸல், பிகாஸ் டேட்டா அனலிஸ் சைடு நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே எக்ஸல் அப்படிங்கிறது மெயின் பார்ட்டாக ரோலை ப்ளே பண்ணும். அதனால் நான் எக்ஸலை ஷோகேஸ் பண்ணுறது எக்ஸல்னு டைப் பண்ணி எக்ஸல் பேஸ் பண்ணி எந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் சர்ச் பண்ணி அதை நான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஃப்ரீ தான். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணி கரெக்டாக கீழே இந்த லைனில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் சின்னது படுத்துனீங்கன்னா இப்படி சின்னதாகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற ரோல் பேர் இதுக்கப்புறம் லோகோஸ் வைங்க. மெயினாக இந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டுருங்க. பிகாஸ் இந்த இடத்துல கவர் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இப்படி வந்துடும். அதனால் நீங்கள் இந்த ஒரு காவாசி இடம் விட்டுட்டு டிசைன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால தான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்தபடியாக என்ன பண்ணால் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் உங்கள் பேனரில் ஆட் பண்ண வேண்டியது ஒரு மெயில் ஐடி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணணும். பசங்களாக இருக்கீங்க உங்கள் நம்பர் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலுமே உங்கள் நம்பருமே கூட நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட மெயில் ஐடி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டாக நான் இங்கே டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல இருக்க செகண்ட் ஃபாண்ட்டை தொட்டுக்கிற சின்னதாக இருக்குங்கனால என்னோட மெயில் ஐடி. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடி இப்போ நான் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கார்னரில் இப்படி கரெக்டாக இந்த லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ எனக்கு பார்க்குறப்போ இந்த பிளாக் கலர் கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணணுங்கன்னா கொஞ்சம் ரீடபிளாக இருக்க மாதிரி இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டு, ஸோ பிகாஸ் பீப்புள் டக்குன்னு இதை பார்த்தோன்னே காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது போல் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் காண்டாக்ட்னு போட்டு இந்த மாதிரி மெயில் ஐடி போட்டுட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்டபிளுக்கு. ஓகே கிரேட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனர் உங்களோட லிங்க்டின்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்க. இதை பார்த்தா தான் ஹெச்ஆர் ரொம்ப இன்ஃபர்மேஷனாக என்னென்ன உங்களுக்கு தெரியுங்க டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சும்மா கூகுள் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டாக அதை எப்படி பண்ணணும், கேன்வாவில் என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ் எடுத்து வைக்கணும், எப்படிலாம் மாற்றணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பேனரில் செட் பண்ண ஃபோட்டோ தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் என்ன ரோல் ட்ரை பண்ணுறாங்க அதை பற்றின ஒரு 2 லைன் லோகோஸ் ப்ளஸ் அதே மாதிரி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி. ஸோ அதை தான் நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி ப்ரொஃபைல் ஃபோட்டோ டிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோடது கூட பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இந்த மாதிரி கிளியராக வச்சிருக்கேன். நிறைய பேர் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இப்போ டெக்ஸ்ட்லேயே கூட பாருங்கள் இவரோட ஃபேஸ் நல்லா தெரியுது, பட் இங்கே இருக்க இவங்களோட ஃபேஸ் தெரியவே இல்லை பாருங்கள். பிகாஸ் இவங்க ரொம்ப உள்ளே இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ லிங்க்டினுக்கு சூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆஃப் சைடில் இருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருந்தா உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது கொஞ்சம் ட்ரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் யாருங்க வந்து ஹெச்ஆர்எல் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா கேன்வாலே டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கேன்வா போயிட்டு இந்த லிங்க்டின் பேக்ரவுண்ட் ஃபோட்டோன்னு கொடுத்தோம்ல அதுக்கு போதுனா நீங்கள் லிங்க்டின் டைப் பண்ணி அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸ்க்கே கரெக்டாக ஒரு டெம்ப்ளேட் வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி கேன்வால சேம் இந்த பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கேஷுவலாக இதை சூஸ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் போட்டு நல்ல அட்ராக்டிவாக வர மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஃப்ரீயாகவும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ சூஸ் பண்ணிட்டு அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல அப்லோடில் இந்த இடத்துல உங்களோட ஃபைலில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி இங்கே பாருங்கள். இப்போ நான் தூக்கி இங்கே நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்க ஃபோட்டோ இப்படி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம அதை சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆஃப் சைஸில் வைக்கணும் அப்படிங்கிறனால எடிட் ஃபோட்டோ கொடுத்து இப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சென்டரைஸாக ஜூம் பண்ணி இப்படி நல்லா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கு நல்லா ஆஃப் சைடில் ஃபோட்டோ வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லி தான் அந்த மாதிரி நான் கரெக்டாக ஜூம் பண்ணி இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஃபோட்டோவை லிங்க்டின்ல ப்ளேஸ் பண்ணால் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். இதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் remove.bgன்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அட்ராக்டாக ரெடி பண்ணி நீங்கள் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போடுங்க. ஸோ பேசிக்காக லிங்க்டின்ல ரொம்ப முக்கியம் இந்த பேனரும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த
இந்த வீடியோ கம்ப்ளீட்லி போட்டிருக்கோம். ஸோ பேனரால் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கும் டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்குது, பட் அந்த டெம்ப்ளேட்டில் கரெக்டாக ஃபோட்டோ உள்ளே போட்டு கரெக்டான சைஸில் வைங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா சம்வாட் எப்படி பண்ணலாம்னு எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சஜஷன்ஸில் கேட்டிருந்தீங்க, அதனால இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, கடைசி வரையும் பார்த்துருக்கீங்கன்னா ஐ வாட்ச் டில் எண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஹோப் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் அச்சா நவீன் சைனிங் ஆஃப்.